காலை வணக்கம். இன்னைக்கு முதல் தமிழ் வீடியோ பண்ணுறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷில் படுறதெல்லாம் நல்ல கருத்தெல்லாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஒரு கேள்வி இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டார், ஆன்மானா என்ன, அது எங்கே இருக்குது மனுஷனுடைய உடம்புலன்ட்டு. மனுஷன் உடம்புல ஒரு இடத்துலையோ ஒரு உருவத்திலையோ இல்லை. அது நம்ம உடலில் 37 ட்ரில்லியன், அதாவது 37க்கு அப்புறம் 12 சைஃபர் போட்ட அத்தனை செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்லையும் ஒரு எனர்ஜி சென்டர், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கு. நமக்கு இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று, சுற்றுச்சூழலில் இருக்கிற நல்ல விஷயங்கள், உறவுகள், இதுலேருந்து தான் வருது. நமக்கு எனர்ஜி வருது. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்னன்னா, அது உள்ளார நம்ம வாங்குறதுக்கு என்ன வேணும்? மனுஷன் இந்த எனர்ஜியை வெளியிலேருந்து உள்ளார கொண்டு வரதுக்கு விழிப்புணர்வு வேணும். அதான் கான்ஷியஸ்னஸ்ன்றது. இது கான்ஷியஸ்னஸ் நமக்கு ரொம்ப அடித்தளத்தில் இருக்கு. இப்போ வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னா, இந்த அடித்தளத்தில் இருக்க விழிப்புணர்வை மேலே கொண்டு போகணும். நம்ம மேலே கொண்டு போயிட்டு பிரபஞ்ச விழிப்புணர்வோடு கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் விழிப்புணர்வுலேருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இந்த பிறவியில். ஸோ அதை திரும்பி போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்கணும். அதனால ஆன்மாவை எங்கேயும் தேடாதீங்க. அது அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பிராணா, அப்புறம் சைனீஸில் சி, அப்புறம் ஷக்கீனா, ரூவா, அப்புறம் கிரேக்க மொழியில் என்ன கொடுத்தாங்க? பெனுமா. பெனுமான்றது ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லாட்டினுக்கு ஸ்பிரித்துஸ், ஸ்பிரிட்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸ்பிரித்துஸ்ன்றது தான் நமக்கு இன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட்டாக மாறி இருக்கு. அதனால் இந்த பேரெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மான்றத டோட்டாலிட்டி, அதாவது முழுமையை மேலே கொண்டு போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கணும். இதுதான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். அடுத்த போட்காஸ்ட்டில் பார்க்கலாமா?